நீங்க ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்ல பர்டிகுலரா கேளம்பாக்கம் ஜோன்ல இன்னும் அரௌண்ட்ல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இதோ இங்க நம்ம ஓஎம்ஆர் மெயின் ரோட்டு மேல நிக்கிறோம். இதோ ரோட்டு மேல சென்னை மொபைல்ஸ். கேளம்பாக்கம் ஜங்ஷன் ரைட் எடுத்து வந்தா இங்க ஒரு 1/2 கிலோமீட்டர்ல சென்னை மொபைல்ஸ் ரோட்டு மேல இருக்கும். இதுக்கு பக்கத்துல போற இந்த ரோட்டை தான் நாம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க சைட் இருக்கு. ஃபுல்லா வீடுகள் இருக்க ஏரியாங்க. நம்ம சைட் இருக்கிறது ப்ராப்பர் கேளம்பாக்கத்துல இந்த கெரட் கம்யூனிட்டிக்கு பக்கத்துலயே ஒரு நியூ லேஅவுட். இதோ ஜூம் பண்ணி பார்க்குறோம் பாருங்க, ரியல் இந்தியா ப்ரமோட்டர்ஸோட நியூ லேஅவுட். பாருங்க சைட்டுக்கு பக்கத்தில் நிறைய வீடுங்க இருக்கு. ஸோ உடனே வீடு கட்டலாம். இதாங்க சைட்டு. டோட்டலாக 18 பிளாட்டுகள் மட்டும்தான் இருக்கிற. பிளாட்டுகள் எல்லாமே 1250 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1900 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ட்டு 2 சைஸில் மட்டும் இருக்குது உள்ள பிளாட்டுங்க. உங்களுக்கு 18 பிளாட்டுங்க. இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் எல்லா பிளாட்டுகளும் 25 அடி ஃப்ரண்டேஜ். ஸோ எல்லா ஃபேஸிங்கில் பிளாட் இருக்குது. 30 அடி ரோட்டு மேலே கூட இப்போதைக்கு வந்தால் பிளாட் இருக்குது. ஸோ வாங்கின உடனே வீடு கட்டலாங்க. ஒரு பக்கம் ஓஎம்ஆர் மெயின் ரோடு 1 கிலோமீட்டர் தான். இந்த சைடு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடும் வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். இங்க பிளாட்டோட ரேட்டு 5500 rupees. ரேட் ஸ்லைட்லி நெகோஷியபிள். டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு. தாராளமாக நீங்கள் லோனும் போகலாம். உள்ள பேவர் பிளாக் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் வசதி, அவென்யூ ட்ரீசன்ட் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் 100கணக்கான வீடுகளை காம்பவுண்ட் ஒட்டியே உங்களால் பார்க்க முடியும். ஸோ உடனே ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரம் வந்து பாருங்க மக்களே. இந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழே ப்ளே பண்ணிட்டு இருக்கும், டேப் பண்ணுங்க, ப்ளே ஆகும். அப்படியே ஓஎம்ஆர் ஜோன்ல கேளம்பாக்கம் ஜோன்ல வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட் ஸ்ட்ரெச்ல லேண்ட் வீடு பார்க்குற எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க.